ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி இந்த வெயில் சீசன் இப்போ அடுத்த மாதம்னு சொல்லும்போது நம்மளுக்கு வெளியே போயிட்டு வந்தாலும் ரொம்ப இதுவாக இருக்கும், முகலாம் எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி போடலாம், நம்ம முகம் நல்லா சில்லுன்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பராக ஃபேஸ் மாஸ்க்கு எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது காய்ச்சாத பால், பச்சை பால். நீங்கள் பச்சை பால் தான் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து சந்தனம். இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். சந்தனம் இது மளிகை கடையில் நான் வாங்கிட்டு வச்சுருக்கேன், மாதிரி பவுடரு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம கழுத்து குளிக்கும் போது கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாலில் இந்த மாதிரி கலக்கிட்டு ஃபுல் பாடி கூட நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குளிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். அது இல்லாமல் முகத்துக்கும் நம்ம கழுத்துக்கு போடணுன்னாக்கா ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பால் தேவையான அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த வெயில் டைமில் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம முகத்தை கழுவி பார்த்தோம்னா நம்ம அந்த எரிச்சலெல்லாம் இதுவாக இருக்கிறது கூட இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சில்லுன்னா இந்த சந்தனத்தில் சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது. அது இல்லாமல் இதில் நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கிது, நல்லா ஸ்கின்னும் சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போது இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து எப்படி கழுவிட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பச்சை பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பாலெல்லாம் வேண்டாம். ஏன்னா பச்சை பாலில் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன சோப் போட்டு முகத்தை கழுவிஇருந்தாலும் சோப்போட்டு முகத்தை கழுவிந்தால் கூட அது நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்காது. இருந்தாலும் நம்ம முகத்தில் அந்த அழுக்குன்றது இருக்கும். அதனால இந்த பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த சந்தனத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கிற அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை வாஷ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம முகமும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பச்சை பால் எடுத்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சந்தனம் பவுடர். இப்போ இதை ரெண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் போட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முகத்தில் அது இருக்கும். நம்ம தண்ணி மாதிரி இருந்துச்சு நம்ம போட்டாலும் இது மாதிரி கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த பால் அந்த சந்தனமும் நல்லா இதில் ஊறணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். நம்மளுக்கு அந்த முக எரிச்சலுக்கு கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இதில் முக்கியமாக முகத்தில் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது போடணும். இந்த வெயில் சீசனில் ரொம்ப முகலாம் எரிச்சலாக இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதில் ஏன்னா போட்டிங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக முகத்தில் பிடிச்சிக்கும். திரும்பி நம்ம கழுவும் போது அந்த பிம்பிள்ஸ் முகத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒழிஞ்சு வந்துடும். அதனால இதில் நீங்கள் டாபர் ஆயிலோ இல்லாக்கட்டி பாதாம் ஆயில் அப்படி இல்லை தேங்காய் எண்ணெய், இதில் ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் இது தான் இல்லை எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கின்னு முகத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ அது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பிம்பிள்ஸ் மேலே கொடுத்து கூட நம்ம கழுவும் போது அந்த பிம்பிள்ஸும் ஒடிஞ்சு வராது. அந்த அளவுக்கு நீங்கள் மெதுவாக கழுவி எடுக்கணும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அது இன்னொரு தடவை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இதில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார்படுத்தி சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏன்னா அந்த பால் நம்ம முகத்தில் இருக்க அந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் அந்த நம்ம டஸ்ட்டு முகத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பேக் போடும்போது நீங்கள் பால் யூஸ் பண்ணி இல்லை தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கழுத்து கூட அப்ளை பண்ணலாம். இது நம்ம முகத்தில் வந்து நல்லா ஒட்டணும். சும்மா லைட்டாக போட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம முகத்தில் ஒட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது கொஞ்சம் ட்ரை ஆகுது பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அது ட்ரை ஆகும்போது காஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் காஞ்சின்னு வருதுன்னு. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்துன்னு ஒரு சின்ன பீஸு நார்மல் தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நார்மல் தண்ணியில் ஐஸ் க்யூப் ஒரு பீஸ் போட்டுட்டு நீங்கள் அது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும் அது சேர்த்து அதில் நீங்கள் கழுவும் போது உங்களுக்கு இன்னும் அவ்வளோ சூப்பராக நல்லா முகமாக நல்லா இதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ போட்டு என் கை நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு பீஸ் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ நான் கழுவி வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த கைக்கும் இந்த கைக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. இது இந்த கலரில் இருக்குது கை. இது நான் இப்போது சந்தனமும் பாலில் வச்சு நான் கழுவின்னு வந்து இந்த கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? பாருங்கள், இது எவ்வளோ டார்க்காக இதுவாக இருக்குது, இது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், பிரைட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பரான ரிசல்ட்டே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். சந்தனத்தில் நான் அடுத்து வந்து உங்களுக்கு க்ரீம் எப்படி செய்யுது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீமு நைட்டில் அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கினோம்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். க்ரீமில் உங்களுக்கு நான் அந்த க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இது நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெயில் சீசனில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அது இல்லாமல் நான் க்ரீம் செய்கிற உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பிம்பிள்ஸ் வர்றது கூட உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்தனத்தில் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.